ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பைத்தானில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் மெத்தட்ஸில் சர்ச் அண்ட் கவுண்ட்டுங்கிற பற்றின ஒரு டாப்பிக்கில் உள்ள எல்லா மெத்தட்ஸுமே பார்க்க போகிறோம். இந்த மெத்தட்ஸ் பார்த்தது மட்டும் இல்லாமல் இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். அந்த ரெண்டு ப்ராஜெக்ட்டையும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சர்ச் அண்ட் கவுண்ட் பற்றின கிளியராக புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டோட கான்செப்ட் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டோட கான்செப்ட் என்னன்னா, நான் நேம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் வச்சுருக்கேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரிங் மெத்தட்ஸு. அதனால் ஸ்ட்ரிங்கில் ஹேண்டில் பண்ணுறேன். இந்த ஸ்ட்ரிங்கில் இப்போது ஒரு செட் ஆஃப் நேம்ஸ் இருக்குது. இப்போ இதை நான் ரன் பண்ணும்போது எனக்கு என்ன கேட்கும் அப்படின்னா, இதில் நீங்கள் ப்ரிஃபிக்ஸா சஃபிக்ஸான்னு கேட்கும். ஸோ ப்ரிஃபிக்ஸ்னால் என்னென்னா ஒரு வார்த்தைக்கு நம்ம முன்னாடி ஆட் பண்ணுறது, சஃபிக்ஸ்னால் ஒரு வார்த்தைக்கு அப்புறம் ஆட் பண்ணுறது. இப்போ ப்ரிஃபிக்ஸில் நான் ஒன் கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். இதில் இப்போது நீங்கள் எந்த வார்த்தைக்கு முன்னாடி நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த வார்த்தையை கொடுக்கணும். இப்போ நான் ராமுன்னு கொடுக்குறேன். இந்த ராமுக்கு அப்புறம் எந்த வார்த்தையை, அதாவது ராமுக்கு முன்னாடி எந்த வார்த்தையை நீங்கள் இன்சர்ட் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. அதுக்கு நான் ஷாம் கொடுக்குறேன். கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடும், அந்த நேம் இன்சர்ட் ஆகிடும். இப்போது ராமுக்கு முன்னாடி எனக்கு என்னது ஷாம் வந்துருக்குது. இப்போ டூ கொடுத்துட்டு இப்போ சஃபிக்ஸில் ஷாமும் கொடுக்குறேன். இப்போது ஷாமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகணும், நமக்கு ரோஹித்னு நான் கொடுக்குறேன். கொடுத்தா அப்படின்னா எனக்கு எனக்கு என்ன இருக்குது, ஷாமுக்கு அப்புறம். இப்போது ஒரு வேல்யூவை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபைண்ட் பண்ணி அந்த வேல்யூக்கு அப்புறம் நான் ஆட் பண்ணணுமா இல்லை முன்னாடி ஆட் பண்ணணுமான்னு சொல்லி நான் லாஜிக் போட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போது திரும்ப ப்ரிஃபிக்ஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ திரும்ப ஷாம் கொடுத்துட்டு திரும்பவும் நான் ரோஹித் கொடுக்குறேன். இப்போ ரோஹித் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டேட்டா பேஸில் இருக்குது. ஸோ அதனால் ROHIT ரோஹித்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த நேம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்குதுன்னு சொல்லி வரணும். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி அந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா ரோஹித்ங்கிற பேர் இருக்குது, திரும்ப ஆட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நான் கண்டிஷன் போட்டிருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராமோட மெயின் கோர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்டு கவுண்ட்டு. இதை மெயின் கோராக வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக நான் பண்ணியிருக்கேன். ஸோ செகண்ட் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா, ஸோ இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ இதை இது பண்ணிடுறேன். இது ஒரு ஃபார்ம் வேலிடேஷன். இப்போது இதில் நேம் பற்றி நான் கபில்னு கொடுக்குறேன். இமெயிலில் என்னோட இமெயில் ஐடி கொடுக்குறேன், kabil@gmail.com. ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா +91 கொடுத்தேன் அப்படின்னா ஃபார்ம் சப்மிட்டட் ஆயிடுச்சு. இப்போது இதில் நான் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கிறதுனால எனக்கு ஃபார்ம் சப்மிட் ஆகுது. இதில் நான் ஏதாவது ஒன்று தப்பு பண்ணாலுமே எனக்கு என்ன அது ஃபார்ம் சப்மிட் ஆகாது. இப்போ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது இதில் ஃபஸ்ட்டு நேம் இருக்குல்ல, நேம் பார்த்தீங்கன்னா எனக்கு லென்த் 15 கேரக்டருக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் எனக்கு சப்மிட் ஆகும். இப்போது நேம் பார்த்தீங்கன்னா தேன் கொடுத்துட்டு ஒரு 15 கேரக்டருக்கு மேலே நான் என்ட்ரு பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அது என்ட்ரு ஆகக்கூடாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், kabil@gmail.com கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இப்போ நான் இமெயிலும் ஃபோன் நம்பரும் கரெக்டாக கொடுத்துருக்கேன், நேம் மட்டும் தப்பாக கொடுத்துருக்கேன். அப்போ நேம் என்ட்ரு ஆகாது. இப்போது இந்த ஃபோன் நம்பரில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கபில்னு கொடுக்குறேன். ஒரு இந்தியன் ஃபோன் நம்பர் அப்படின்னா நமக்கு சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, அதுபடி தான் என்ட்ரு பண்ணணும். அதேமாரி இமெயில் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு gmail.com, outlook.com, hotmail.com சொல்லி இந்த மாதிரி .comல தான் நமக்கு முடியும். ஸோ இது மாதிரி நமக்கு இமெயிலோட பிராண்ட்ஸ் என்ன இருக்கோ அதில் ஏதாவது ஒரு லாஜிக் கிளிக் ஆனால் மட்டும்தான் இந்த இமெயில் சப்மிட் ஆகும். அதை தவிர நீங்கள் ஏதாவது ஒன்று என்ட்ரு பண்ணாலுமே அது சப்மிட் ஆக கொடுத்துட்டு இதில் g.com போடுறேன். இப்போது இது இங்கே உள்ள ஃபார்மேட்டில் எதுவுமே கிடையாது, அதனால் இது சப்மிட் ஆகாது. அதே மாதிரி ஃபோன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி பார்த்தீங்கன்னா 9169179189 அந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இந்தியன் ஃபோன் நம்பர் இருக்கும். ஸோ இது இல்லாமல் நீ அந்த ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணாலும் என்ட்ரு ஆகாது. இப்போது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ +91. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 7 இருக்கா, இப்போ நான் 4ல் ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம இந்தியன் ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 4ல் ஸ்டார்ட் ஆகாது, 467 கொடுத்துட்டு இல்லை நான் என்ட்ரு பண்ண அப்படின்னா எனக்கு எது தப்போ, ஃபோன் நம்பர் தப்புனா ஃபோன் நம்பர் தப்புன்னு வரும், இமெயில் தப்புனா இமெயில் தப்பாக இருக்கும். எல்லா டேட்டாவும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு இந்த டேட்டா என்ன ஆகும், ஃபார்ம் சப்மிட்டட்னு சொல்லி வரும். ஸோ அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் எண்ட் வித்னு சொல்லி லாஜிக் போட்டிருக்கேன்.
ஸோ இதை நம்ம கிளியராக பற்றி நான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்க்க போகிற சர்ச் அண்ட் கவுண்ட் கான்செப்டில் இதில் கவுண்ட்டு ஃபைண்டு இந்த ஆறு இண்டெக்ஸ் வரையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸ்டார்ட் வித் அண்டு எண்டு வித் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். இப்போ இதில் ஒரு கவுண்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபைண்டாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் ஒரு 3 பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து வேல்யூ. நீங்கள் என்ன வேல்யூவை கவுண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த வேல்யூவை பாஸ் பண்ணணும். அதுலேயே ஸ்டார்ட்டுன்னு சொல்லி ஒரு வேல்யூ, இதில் எண்டு. ஸோ இதில் இந்த ஸ்டார்ட்டும் எண்டும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்டிஜராக நம்ம கொடுக்கணும். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க ஸ்ட்ரிங்கில் எந்த வார்த்தையிலேருந்து நீங்கள் அதை கவுண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தான் இதில் பேராமீட்டராக கொடுப்போம். ஸோ இதே சேம் கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து ஃபைண்டுக்கும் வரும். ஆர் ஃபைண்டு, இண்டெக்ஸு, ஆர் இண்டெக்ஸ், இது எல்லாத்துக்குமே இதே சேம் ப்ரொசீஜர் தான். ஸ்டார்ட் வித் எண்ட் வித் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். இப்போது அதை நம்ம ப்ராஜெக்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளாக பார்த்துட்டு நம்ம ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணி பார்ப்போம். அதுக்கு இந்த நேமுங்கிற பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேரியபிள். அதில் ஒரு 5 பேர் தான் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ கபில், ராகுல், ராம், மணின்னு சொல்லி ஒரு 5 பேரோட நேம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் எனக்கு எத்தனை ராகுல் இருக்காங்க அப்படிங்கிறத எனக்கு கவுண்ட் எடுக்கணும். அதுக்கு இப்போது கவுண்ட்டுன்னு சொல்லி ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு நேம் டாட் கவுண்ட்டு. இந்த கவுண்ட்டில் நான் என்ன வேல்யூவை நான் தேட போகிறேங்கிறத நான் வேல்யூவாக இங்கே கொடுக்கணும். இப்போ நான் ராகுலை தேட போகிறேன் அப்படின்னா ராகுல்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு பிரிண்ட்டில் கவுண்ட்டுன்னு கொடுத்தேன் அப்படின்னா இது என்ன பண்ணும்னா இந்த வேரியபிளில் எத்தனை ராகுல் இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அத்தனை நம்பரையும் கொண்டு போய் இந்த கவுண்ட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ இப்போ ஒரு ராகுல் இருந்தாங்கன்னா ஒன்றுன்னு சொல்லி இதில் போய் ஸ்டோர் பண்ணி வைக்கும். 2 ராகுல் இருந்தாங்க அப்படின்னா 2ன்னு சொல்லி வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 2 ராகுல் இருக்காங்க. அப்போது நமக்கு என்ன கவுண்ட் வரும் இதில்? ஸோ 2ன்னு வரும். இதுவே ஒரே ஒரு ராகுலை எரேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1 வரும். இதுவே 3 ராகுல் இருந்தாங்க அப்படின்னா இதில் கவுண்ட்டில் 3 வரும். ஸோ இப்போ வேல்யூ ஃபைண்ட் ஆகுது. இப்போது வெறும் வேல்யூ மட்டும் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா இது மொத்த ஸ்ட்ரிங்கிலையுமே தேடும். ஆனால் இதில் ஸ்டார்ட்டு எண்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இதில் கமா ஸ்டார்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எனக்கு ஒரு ஒரு 10ஓ ஒரு 20ஓ ஏதோ ஒன்று. ஸோ நான் ஒரு 15 கொடுத்துக்கிறேன். 15லேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லி நான் கொடுக்குறேன். 15லேருந்து எது வரைக்கும் தேடணும்? எனக்கு 15ல் ஆரம்பித்து 15 எக்ஸாம்பிள் இதாக 15 பொசிஷன் வச்சுக்கோங்க. இது ஆரம்பித்து எனக்கு லாஸ்ட் வரைக்கும் தேடணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக லென்த் ஆஃப் நேம்னு கொடுத்துடலாம். அப்படி இல்லை 15 டு 25 வரைக்கும் தேடினா போதும் அப்படின்னா நீங்கள் இப்படி கொடுத்துடலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன், நான் எனக்கு ஃபுல்லாக தேடுன்னு சொல்கிறேன். லென்த் ஆஃப் நேம்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இது நீங்கள் லென்த் இன்க்ரீஸ் ஆக அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், இது இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இதை ரன் பண்ணுறேன். இப்போ 15 டு இந்த லாஸ்ட் கேரக்டர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்னது, ஆஹ், 2 நேம் தான் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இந்த லென்த் ஆஃப் நேம் அப்படி என்னன்னு தெரியல அப்படின்னா இதை பிரிண்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். பிரிண்ட்டில் லென் ஆஃப் நேம் நேம் கொடுத்தீங்கன்னா இது ஒரு நம்பரை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதில் மொத்தம் 33 கேரக்டர் இருக்குது. அந்த 33 கேரக்டரில் பார்த்தீங்கன்னா 15லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து இது 33 வரைக்கும் தேடுது. ஸோ எனக்கு 15லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு 15லேருந்து ஒரு 28 வரைக்கும் தேடுனா போதும்னு கொடுக்குறேன். எனக்கு என்னது ஒரே ஒரு ராகுல். அந்த மாதிரி எண்டு வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம், ஒன்று வேல்யூவாக பாஸ் பண்ணலாம். இல்லை இந்த ஸ்ட்ரிங்கோட லாஸ்ட் வேல்யூவை நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸோ கவுண்ட் பண்ணி கொடுத்து போல லென் ஆஃப் நேம்னு கொடுத்துடலாம். ஸோ லென் ஆஃப் நேம்னா இதோட லென்த்தை நமக்கு கொடுத்துரும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேல்யூ வந்து இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இப்போது இதில் நீங்கள் என்ன ஒரு ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது 2 விதமான அவுட்புட்டை தரும். இப்போ வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அது நம்பர்ஸில் கொடுக்குது. அந்த நம்பர் வந்து எதில் ஆகுது, 0லேருந்து ஆரம்பிக்குது. இப்போது வேல்யூ வந்து இருக்குது அப்படின்னா 0 டு சம் நம்பர்ஸ். இப்போ 0வில் ஆரம்பிக்கும், சாரி 0வில் இல்லை 1ல் ஆரம்பிக்கும். 1ல் ஆரம்பித்து நமக்கு எனிதிங் இப்போ 10 இருந்துச்சுன்னா 10, 15 இருந்துச்சுன்னா 15 கொடுக்கும்.
அப்படி இல்லை, அந்த நம்பர் நாட் வேல்யூ, அந்த வேல்யூ வந்து அது இல்லை இல்லை அப்படின்னா, இப்போ இதில் ராகுல்ங்கிற பேர் இருக்குது, ராகுலுக்கு பதிலாக இந்த இடத்துல ரோஹித் கொடுக்குறேன். ரோஹித் கொடுத்தேன் அப்படின்னா இது என்ன பண்ணுதுன்னு பாருங்க, கவுண்ட் ஜீரோ. வேல்யூ இருந்தால் ஒன்ல ஸ்டார்ட் ஆகி அது எத்தனை வேல்யூவோ அத்தனை வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணும். வேல்யூ இல்லை அப்படின்னா அது ஜீரோ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நீங்கள் இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த மெத்தட்ஸ் வந்து எப்படிலாம் ஒர்க் பண்ணுது, என்ன அவுட்புட் தருதுன்னு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ வேல்யூ ஃபைண்ட் ஆனிச்சு அப்படின்னா ஒன் டூ சம் நம்பர்ஸு, வேல்யூ ஃபைண்ட் ஆகலை அப்படின்னா ஜீரோ கொடுக்கும். ஸோ இதில் வேல்யூ இல்லை அப்படின்னா ஜீரோ. நெக்ஸ்ட்டு ஃபைண்டு. ஃபைண்டும் அதே மாதிரி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணும். இந்த ஃபைண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இருந்தால் அதோட பொசிஷனை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போது இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போது ஃபைண்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள், இதில் நேம் டாட் ஃபைண்ட் ராகுல், பிரிண்ட்டில் ஃபைண்டை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ ராகுல் பார்த்தீங்கன்னா வந்து எந்த பொசிஷனில் இருக்காங்கன்னு சொல்லி இதை நீங்கள் ஃபைண்ட் பண்ணும். இதை ரன் பண்ணீங்க அப்படின்னா இது சிக்ஸ்த்து பொசிஷன் காட்டுது. இப்போது ஜீரோ, ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ்த்து பொசிஷனில் காட்டுது. இந்த ஃபைண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, எப்போவுமே லெஃப்ட்லேருந்து ரைட்டில் தான் தேடும். ஸோ லெஃப்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ரைட்டில் தான் தேடும், இந்த பக்கத்து போகாது. இப்போது இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு ஒரு 15லேருந்து லென் ஆஃப் நேம்னு கொடுத்தீங்க அப்படின்னா 15க்கு அப்புறம் உள்ள கேரக்டர்லேருந்து தேடும். ஸோ இப்போ 15னா, இப்போ இங்கே வந்து ராகுல் பார்த்தீங்கன்னா சிக்ஸா, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஸோ இந்த ஏக்கு அப்புறம் எத்தனை ராகுல் இருக்காங்க அப்படிங்கிறத தான் தேடும். அப்படி தேடும்போது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 22 பொசிஷனில் தான் பார்த்தீங்கன்னா வந்து என்னது ராகுல் ஸ்டார்ட் ஆகுறாங்க. இப்போ இந்த ராகுல் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இங்கே தான் இருக்கும். உங்களுக்கு இங்கே வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி இண்டெக்ஸ் தரணும். சரி, இது எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டில் தான் வருமான்னு கேட்டால், வெறும் ஃபைண்டு கொடுத்தீங்க அப்படின்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வரும். ஆர் ஃபைண்டு கொடுத்தீங்க அப்படின்னா ரிவர்ஸில் வரும். ஸோ ஆர் ஃபைண்டுங்கிற பார்த்தீங்கன்னா வந்து ரிவர்ஸ், அதாவது இப்படி இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைன் பண்ணிட்டு வரும். இப்படி ஃபைன் பண்ணும்போது 28வது பொசிஷனில் தான் பார்த்தீங்கன்னா வந்து ராகுல் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு ஜீரோ டு, இப்போ எனக்கு 10க்குள்ளே தேடு அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடும். இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு இதுக்குள்ளே மட்டும் தேடும். தேடும் போது ஜீரோ டு நான் வந்து பண்ணிக்கிறேன், ஒரு 15 கொடுத்துக்கிறேன். ஸோ 15 கொடுத்துக்கிறேன், சிக்ஸ்த்து பொசிஷனில் வருது. ஸோ வெறும் ஃபைண்ட் அப்படின்னா நமக்கு லெஃப்ட்லேருந்து ரைட்டில் சர்ச் பண்ணும். ஆர் ஃபைன்னா நமக்கு ரைட்லேருந்து லெஃப்டில் சர்ச் பண்ணும். சரி, இதில் சர்ச் பண்ணுது. சப்போஸ் இதுலேயுமே பார்த்தா வந்து இப்போ ராகுலுக்கு பதிலாக இங்கே ரோஹித் கொடுக்குறேன். இந்த ரோஹித்ங்கிற பேராமீட்டர் இல்லை. அப்போ இல்லைன்னா இது இதை ரிட்டர்ன் பண்ணுங்கிறத பார்ப்போம். -1. இப்போ இதில் அப்படியே எழுதிக்கங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் இதில் ஒன் டூ நம்பர் கொடுத்தோமா, இதில் பொசிஷன் போடுங்க. வேல்யூ வந்து நமக்கு என்ன வேணும்னா ஒன் டூ சம் நம்பர் பொசிஷன், பொசிஷனை ரிட்டர்ன் பண்ணும். இது வந்து ஒன் டூ இதில் கவுண்டர் ரிட்டர்ன் பண்ணும். இதுவே வேல்யூ ஃபைண்ட் ஆகலை அப்படின்னா இங்கே ஜீரோ வரும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து -1 வரும். ஸோ ஃபைண்டு ஆர் ஃபைண்டு, ஸோ இது ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரியான மெத்தட் தான். சரிங்களா? இப்போ இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ண போகுதுன்னு பார்ப்போம். ஸோ இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஃபைண்டும் இதுவும் கிட்டத்தட்ட சிமிலர் தான். இப்போ இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு நேம் டாட் இண்டெக்ஸ். அதே மாதிரி இப்போ ராகுல் கொடுத்துட்டு பிரிண்ட்டில் இண்டெக்ஸ் கொடுக்குறேன். இப்போது ஃபைண்டு பண்ண அதே வேலையை தான் இது பண்ணுது. ஆனால் ஃபைண்டுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, இது ஒரு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா ஃபைண்டில் என்ன நடந்துச்சோ அதே தான் நடக்கும். அந்த வேல்யூ இல்லை அப்படின்னா நமக்கு எரர் தான் வரும். அந்த இண்டெக்ஸ் நாட் ஃபவுண்டுன்னு சொல்லி தான் வரும். ஸோ இப்போ ஃபைண்டை வச்சு ஒரு வேல்யூ இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். இண்டெக்ஸை வச்சு ஒரு வேல்யூ இருக்கான்னு மட்டும் தான் பார்க்க முடியும். பார்க்க முடியும். ஆனால் அதோட இல்லை அப்படின்னா அது நமக்கு என்ன பண்ணும், ப்ரோக்ராமே எரர் பண்ணி விட்டுரும். ஸோ இதில் வந்து எழுதிக்கங்க. ஸோ வேல்யூ
இருந்துச்சு அப்படின்னா பொசிஷனு, நாட் வேல்யூனா எரர். ஸோ இந்த எரர் தான் ரிட்டர்ன் பண்ணும். இதே சேம் தான் ரிவர்ஸ் இண்டெக்ஸ்னா நமக்கு ரிவர்ஸில் தேடும். இப்போ ராகுல் கொடுத்துட்டு இதில் ஆர் இண்டெக்ஸ்னு போட்டிங்க அப்படின்னா வேல்யூவை ரிவர்ஸ்ல இருந்து ஃபைன் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஆர் இண்டெக்ஸ். ஸோ இதே சேம் தான். ஓகே, ஆனால் ரிவர்ஸ் வேல்யூ. இப்போ ஸ்டார்ட் வித் எண்டு வித். இப்போ இதுக்கு வந்து இதை கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ ஸ்டார்ட் வித் கொடுக்குறேன். இப்போ ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். இப்போ ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோட் ப்ளஸ் 91. அது மட்டும் இல்லாமல் அதோட ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மேலே எழுதிக்கிறேன். இந்தியன் ஃபோன் நம்பர் நம்பர் 6789. ஸோ ஒன்று சிக்ஸில் ஸ்டார்ட் ஆகணும், இல்லை செவனில் ஸ்டார்ட் ஆகணும், இல்லை எயிட்டில் ஸ்டார்ட் ஆகணும், இல்லை நைனில் ஸ்டார்ட் ஆகணும். இது நாலுத்துலேயும் ஸ்டார்ட் ஆனால் தான் இது இந்தியன் நம்பர். நீங்கள் ஒரு ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அது இந்தியாவுக்குள்ளே தான் ரன் ஆகணும் அப்படின்னா அதில் இந்தியன் நம்பர்ஸை மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஓடிபி வெரிஃபிகேஷனுக்கு அலோவ் பண்ணணும். அப்போது அதோட கோடு ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து +9 ஒன்று, அதோட நம்பர் வந்து சிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறேன். 6341 கொடுக்குறேன். இப்போது இதில் நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட்டில் ஃபோன் நம்பர் டாட் ஸ்டார்ட்ஸ் வித் கொடுத்துட்டு இதில் எனக்கு +916 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போது இதில் +916ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதை ரன் பண்ணுறேன். எனக்கு 916 தான் ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த ஃபோன் நம்பர் வந்து என்னது, ட்ரூ. இப்போ 916 பதிலாக பார்த்தீங்கன்னா வந்து 4 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன 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 ஆகிடும், ஃபால்ஸ் ஆகிடும். அதே இப்போ 91 இப்போ எயிட் கொடுக்குறேன் அப்படின்னா இப்பயும் ஃபால்ஸ் வருது. ஆனால் நான் 916 மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இப்போ மல்டிபிள் வேல்யூ நீங்கள் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டார்ட் வித்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் கமா ஆட் பண்ணுங்க. கமா கொடுத்துட்டு இப்போ +917 கமா +91 +918 கமா +919. இந்த மாதிரி மல்டிபிள் வேல்யூ நீங்கள் பாஸ் பண்ண அப்படின்னா அந்த ஸ்டார்ட் வித்துக்குள்ள ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா அது டிப்பிள் ஸ்ட்ரிங் சொல்லுவாங்க, டிப்பிளாக மாற்றி நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த வேல்யூவை பாஸ் பண்ணுங்க. இப்போது இந்த நாளத்தில் எந்த வேல்யூ கொடுத்தாலுமே உங்களுக்கு என்ன வரும், ட்ரூ வரும். ஸோ இப்போ +918 கொடுக்குறேன். இப்போ 919 கொடுத்தாலுமே அது ட்ரூ கண்டிஷனில் தான் இருக்கும். ஸோ அப்போது இந்த ஸ்டார்ட் வித்துங்கிற பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த வார்த்தையில் ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வண்டி நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு வண்டி நம்பர்னா டிஎன்ல ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் அவங்க பைக் நம்பர் என்ட்ரு பண்ணும்போது அது டிஎன்ஆ இருந்தால் தமிழ்நாடு நம்பர், கேஎல் இருந்தால் கேரளா நம்பர்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம், லாஜிக் போடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் வேல்யூவை நீங்கள் ஃபைன் பண்ணுறது ஸ்டார்ட் வித் யூஸ் ஆகும். இப்போ இதே மாதிரி தான் என்ன தான் எண்ட் வித். ஸோ எண்ட் வித்தில் இப்போ இமெயில், இப்போ இமெயில் கூட வெப்சைட் வச்சுக்கலாம். இப்போ ஒரு வெப்சைட் வாங்குறீங்க அப்படின்னா வெப்சைட்டோட ஒரு இது வாங்குறீங்க அப்படின்னா இப்போ www.google.com அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வெப்சைட்டாக இருந்தால் அது .comல முடியும், .inல முடியும், GROல முடியும், அந்த மாதிரி நிறைய கண்டிஷன் இருக்கும். ஸோ அப்போ இது வந்து என்ன பண்ணணும்னா எண்டு கேட்குது, எண்டில் செக் பண்ணுறோம். நீங்கள் ஒரு வெப்சைட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது www.ல ஸ்டார்ட் ஆகுதா இல்லை .comல முடியுதான்னு பார்க்கணும் அப்படின்னா அதே பிரிண்ட்டில் வெப்சைட் டாட் எண்டு வித் கொடுத்துட்டு இதுலேயுமே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். .com கமா .in. ஸோ இது ரெண்டுத்துலேயும் முடிஞ்சால் தான் வெப்சைட்டுன்னு சொல்லி சொல்லும். இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ ட்ரூ வருது. இப்போ இதில் .comக்கு பதிலாக இதில் இப்படி கொடுக்குறேன். எனக்கு என்ன அது ஃபால்ஸ் வருது. ஸோ ஒரு வேல்யூவோட எண்டு வேல்யூவை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா எண்டு வித்து, ஸ்டார்ட் வேல்யூ செக் பண்ணணும்னா ஸ்டார்ட் வித்து. ஸோ இதில் ரெண்டுமே என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா நமக்கு ட்ரூ ஃபால்ஸ். ஸோ வந்து
ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதை வச்சு எப்படி நம்ம வந்து ப்ரோக்ராம் லாஜிக் எழுதலாம்னு சொல்லி நம்ம பார்ப்போம்.